சட்ட திருத்த மசோதா வந்து திருநர்களுக்கான மசோதான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய அடையாளங்களை அவங்க புறக்கணிச்சிருக்காங்க, வெளியில் தள்ளியிருக்கிறாங்க. திருநங்கைகளையே வந்து ஹிஸ்டாரிக்கல் நேம், அதாவது மதசார்பற்ற இந்த நாட்டில் வந்து அவங்க வந்து மதசாயம் பூசுகிற மாதிரி அரவாணி அப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாதிரியான முற்போக்கு மாநிலங்களில் இதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு மனித தன்மையற்ற ஒரு மசோதாவாக நாங்கள் பார்க்குறோம். இதில் அவங்க பயன்படுத்தியிருக்கிற வார்த்தையை யூனக், விதையடிக்கப்பட்ட ஆண்கள். என்ன ஒரு திருநங்கை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்லேருந்து பெண்ணாக மாறி அவங்க தன்னை பெண்ணாக உணர்ந்து பெண்ணாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள மறுபடியும் விதையடிக்கப்பட்ட ஆண்கள் போன்ற வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கேவலமாக கொச்சைத்தனமாக இவங்க பயன்படுத்துறது வந்து மறுபடியும் சிறுபான்மையினர் மீது இவங்க வன்முறையை கட்டவிழ்த்து விடுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த மசோதாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.